மதுரையில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் எழுப்புதல் உபவாச ஜெப கூட்டம். நாள் செப்டம்பர் 20 சனிக்கிழமை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல் வின்சென்ட்ராஜ். உன்னுடைய தேவன் இன்றைக்கு என்னுடைய தேவனாய் மாறிவிட்டார். உனக்கு அவர் நல்லது செய்தார் இல்லையோ, என்னை வாழ வைக்கிறவர். உன் மகன் என்னை வாழ வைக்கல, கர்த்தர் என்னை வாழ வைப்பார். உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், பைபாஸ் ரோடு, பழங்காநத்தம், பிஆர்சி டிப்போ அருகில், மதுரை. தெய்வ பிள்ளைகளை, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காகவும் இணைந்து ஜெபிக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உமக்கே ஆராதனை. உலகின் இரட்சகரே உன்னதரே இயேசுயா, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. தூயாதி தூயவரே, துணிகளில் பாத்திரரே, தேடி வந்து மீட்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. தூயவரே, துணிகளின் பாத்திரரே, தேடி வந்து மீட்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. வானவரே, வானங்கள் கொள்ளாதவரே, பூமிக்கெல்லாம் ஆண்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. வானாதி வானவரே, வானங்கள் கொள்ளாதவரே, பூமிக்கெல்லாம் ஆண்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. ராஜாதி ராஜன் நீரே, தேவாதி தேவன் நீரே, கர்த்தாதி கர்த்தர் நீரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. ராஜாதி ராஜன் நீரே, தேவாதி தேவன் நீரே, கர்த்தாதி கர்த்தர் நீரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை.
ஜீவன் நீரே, அநாதி தேவன் நீரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 42 அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். நான் கர்த்தர், இது என் நாமம் என்று தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமத்தை குறித்து சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் மகா உபத்திரவத்தில் எகிப்தில் அடிமைத்தனத்தில் கூக்குரலிட்ட போது அந்த ஜனங்களை மீட்டு ரட்சிக்கும்படி விடுவித்து வெளியே கொண்டு வரும்படி மோசேயை ஆண்டவர் அழைத்த போது மோசே ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே, அந்த விடுவிக்கும் கர்த்தர் தெய்வம் என்று சொல்லுகிறீரே, அந்த தேவனுடைய நாமம் என்ன என்று சொல்லி அவர்கள் கேட்டால் நான் அவர்களுக்கு எந்த நாமத்தை சொல்வேன் என்று அவன் கேட்கிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், இருக்கிறவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று போய் சொல்லு என்று தம்முடைய நாமத்தை இருக்கிறவர் என்று சொன்னார். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். மனோவா பாருங்கள், தன்னுடைய குடும்பத்தில் குழந்தை இல்லாதிருக்கும் போது கர்த்தரால் அவருக்கு ஒரு குழந்தை கொடுக்கப்படுகிறது என்ற வார்த்தை அறிவிக்கப்பட்ட போது இந்த காரியம் நிறைவேறுகிற பொழுது கர்த்தரை நாங்கள் கனம் பண்ணும்படி உமது நாமம் என்ன என்று ஆண்டவரை பார்த்து அவன் தூதனை பார்த்து கேட்டபோது, என்னுடைய நாமத்தை நீ கேட்பானேன், அது அதிசயம் என்று சொல்லி ஆண்டவர் அதிசயம் என்ற ஒரு பெயரோடு வெளிப்பட்டதை குறித்து நாம் வாசிக்கிறோம். பல்வேறு சூழ்நிலைகளில் யெகோவா ஈரே, யெகோவா நிஸ்ஸி, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, எல்ஷடா என்றெல்லாம் தம்முடைய நாமத்தை தேவனாகிய கர்த்தர் கூறி கூறி தன்னுடைய நாமத்தை குறித்து சொல்லி அவர் தம்முடைய ஜனங்களை தம் பக்கமாக இழுத்து கொண்டதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வேத வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தர், இது என் நாமம். என் ஆண்டவர் இந்த வார்த்தைகளின் மூலமாக தம்முடைய நாமத்தை கர்த்தர் என்று அறிமுகப்படுத்துகிறதை நாம் வாசிக்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். இந்த கர்த்தர் என்னும் நாமத்தை நாம் அறிந்து கொள்கிற போது அதற்குரிய மேன்மையையும் ஆசீர்வாதத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் நான் கொடுக்க மாட்டேன், என் துதியை வேறு ஒருவனுக்கும் நான் கொடுக்க மாட்டேன், விக்கிரகங்களுக்கு கொடுக்க மாட்டேன், நான் கர்த்தர், இது என் நாமம், இந்த நாமத்துக்குரிய மகிமையை எனக்கு செலுத்துங்கள் என்றுதான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் அந்த கர்த்தருடைய நாமத்தை அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையையும் அவருக்கு கொடுக்க வேண்டிய துதியையும் செலுத்தி அவரை கனப்படுத்தும்படியாக நம்மை ஒப்பு கொடுப்போமானால் கர்த்தர் என்னும் நாமத்தினால் நம்மை அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் கர்த்தர், இது என் நாமம் என்று நீர் சொல்லியிருக்கிறபடியினால் உமது பரிசுத்தமுள்ள நாமத்திற்குரிய மகிமையை உமக்கு செலுத்துகிறோம், துதியை உமக்கு செலுத்தி உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் எங்களோடு கூட இணைந்து நீர் கர்த்தர், நீர் மாறாதவர், நீர் இரக்கமுள்ளவர் என்று உம்முடைய நாமத்தை அறிந்து உம்மை துதித்து உம்மை தொழுது கொள்கிறார்களோ அந்த நாமத்திற்கு உண்டான சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் கொடுத்து நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று நீர் சொல்லியிருக்கிறபடி உம்முடைய நாமத்தின் நிமித்தம் ஒரு ஆசீர்வாதம் இன்றைக்கு இந்த குடும்பங்களில் இறங்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.